everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மருக்கு நான் என்ன மாதிரியான ஸ்கின் கேர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் என்னென்ன ஹோம் ரெமெடி பண்ணிக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கின் கேருக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காமிச்சிடறேன். அதுக்கப்புறமா என்னென்ன ஹோம் ரெமெடி நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு இந்த டெர்ம்டா கூட நயசினமைடு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ பர்பிளில் இப்போ வந்துட்டு ஐ ஹார்ட் பியூட்டி சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ இந்த சேல் பார்த்திங்க அப்படின்னா 25th மேலேருந்து 2nd ஜூன் வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக இந்த சேலில் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிராப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நயசினமைட் வந்து 4% இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். அண்ட் நமக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லாவே ஒரு ஃபோம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நான் எதுக்கு பர்டிகுலராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயசினமைட் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கிளென்சிங் ப்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு சிலிக்கோன் மாதிரி இருக்கும். இது வந்து நயசினமைட் ஃபேஸ் வாஷ் கூட வராது. பட் ஸ்டில் வந்து நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்க்ரப் வந்து இப்போ அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் வச்சு நான் வாஷ் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஒரு எக்ஸ்போலியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் நான் வந்து பண்ணிக்கிறேன். எவ்ரிடே நான் வந்து டே அண்ட் நைட் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எப்போவாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி இந்த ஒரு டூல் வச்சு நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிப்பேன். ஸோ ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை நான் வந்து டிஷ்யூ வச்சு பேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து டோனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டோனருக்குமே நான் வந்து டெர்ம்டா கூடைய நயசினமைட் 4% இருக்கிற மாதிரியான டோனர் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து நல்ல வாட்டரியாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸில் அப்படியே நான் வந்து பேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஸ்கின்னில் நிறைய டோனர் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப ஸ்டிக்கியான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி காட்டன் பேடில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நயசினமைடு சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நயசினமைடு 10% இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். என்னுடைய ஆக்னே மார்க்ஸ் எல்லாமே எப்படி போச்சு அப்படின்னு. அதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நயசினமைடு மட்டும் தான். அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது மாதிரி. ஸோ இப்போ இந்த சீரமை வந்து என்னுடைய கையில் நான் வந்து எடுத்துகிட்டு எப்படி என்னோடய ஃபேஸில் நான் வந்து நல்லா பேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து அகைன் டெர்ம்டாக்லேருந்தே 4% நயசினமைடு ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆயிலியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கம்மியான அளவில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர் ஐ ரோலான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் அகைன் வந்து டெர்ம்டாக்லேருந்து டார்க் சர்க்கிளுக்காக இதுலேயுமே வந்து நயசினமைடு இருக்கிற மாதிரியான ஒரு அண்டர் ஐ ரோலான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் டார்க் சர்க்கிளுக்காக. ஃபைனலாக நான் வந்து டெர்ம்டாக்கோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, நல்ல ஒரு டியூவி ஃபினிஷில் சன்ஸ்க்ரீன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஸ்கின்னை க்ளாஸியாக ஷைனியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இது அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு மேக்கப் போடுறேன் இதுக்கு மேலே அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ஹைலைட்டரே தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நல்லாவே ஒரு டியூவி ஃபினிஷில் இருக்கும். ஸோ டியூவி ஃபினிஷில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒயிட் கேஸ்ட் பெரிய அளவில் இருக்காது. பட் ஸ்டில் வந்து ரொம்ப டியூவியாக இருக்கும். வந்து நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். பட் பர்டிகுலராக நான் வந்து நயசினமைட் ரேஞ்சிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ரேஞ்ச் ஒத்துக்குமோ நீங்கள் அந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நார்மலாக பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீனே பண்ணிக்கலாம். பட் SPF வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த ஒரு சம்மருக்கு. இதை தவிர என்னுடைய ஸ்கின்னுக்கு நான் வேறு என்ன ஸ்கின் கேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மேடாக நான் வந்து டொமேட்டோஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். டொமேட்டோ வந்து நம்ம ஸ்கின்னை பைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய ஸ்கின் டெக்ஸ்சராக இருக்கட்டும் சரி, என்னோடய டோனை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன், டேனை வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணி என்னுடைய ஸ்கின்னை எப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதிலே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருந்தேன். பட் நீங்கள் டொமேட்டோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து மேலாலே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜூஸ் எடுத்து ஒரு ஐஸ் க்யூப்பில் போட்டு இந்த மாதிரி. அண்ட் நீங்கள் இன்டேக்கும் பண்ணிக்கலாம் டொமேட்டோ. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட் ஆகும். முன்னே இருந்ததை விட ரொம்பவே பிரைட் ஆகும். நீங்களும் கூட நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க
முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப டக்குன்னு நீங்கள் ஸ்கின் பிரைட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இதுதான். டொமேட்டோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டாக ரேடியண்ட்டாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இப்போலாம் நான் வந்து நிறையவே குடிக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு ரீசனாக இருக்கும். அது வந்து ஆக்னேவும் கண்ட்ரோல் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக நான் முக்கியமாக பண்ணுறது என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது. எவ்ரிடே நான் வந்து காலையில் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து நான் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவேன். அண்ட் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து 3 ஃபேஸாக பண்ணுவேன் அப்படின்னு. அதிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வச்சு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்சோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேரபன், சல்ஃபேட், சிலிக்கோன் இந்த மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸும் இல்லாத மினரல் ஆயிலும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து இது குயல்ட்டி ஃப்ரீ பிராண்டும் கூட. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி டெர்ம்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு. நானுமே என்னுடைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து டெர்ம்டாக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். இதுக்கு மேலே நீங்கள் வேணால் இதோட கான்சன்ட்ரேஷனை வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாமே கண்டிப்பாக வொர்த் பையிங்காக தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.